சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 20 to 30க்குள்ளே ஒரு பூண்டை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இதுக்கு டேஸ்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காயம்தான். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ப்ளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். பட் இருந்தாலும் பூண்டு உரிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக வந்துடுச்சு. இந்த சுட சுட சாதம் ப்ளஸ் அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.